நண்பர்களுக்கு வணக்கம். நடிகர் விஷால், ஏறக்குறைய நடிகர் மன்சூர் அலிகான், நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் வருகையை, தன்னுடைய கட்சிகளை ஏறக்குறைய அறிவித்ததுக்கு அப்புறம் நடிகர் விஷால் அவர்களும் தன்னுடைய படையும் 2026 கண்டிப்பாக இந்த மக்களுக்காக நானும் விஜய் போல், மன்சூர் அலிகான் போல் சேவையை செய்ய வருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். ஏறக்குறைய அவருடைய படம் ரத்னம்னு ஹரி அவருடைய டைரக்ஷனில் ஒரு படம் ஒன்று வருது. அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் அப்போ நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன், நான் 2026 என்னுடைய படையும் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா எஸ் ஐம் கோயிங் டு கம் இன் டு பாலிடிக்ஸ், அவ்வளோதான். லெட்ஸ் ஆல் ஓவர். வரப்போகிறேன், அவர் சொன்னா தான் வருவேன், வர நேரத்தில் வருவேன், வந்தாலும் வருவேன் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. இல்லை அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வரேன், கண்டிப்பாக வரேன். ஓகே, இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா நடிகர்கள் அரசியலுக்கு வரணும், உண்மையிலே யாராவது சாதிச்சு காட்டணும். ஏன்னா கமலஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பித்து பார்த்தாரு, இன்னும் சாதிக்க முடியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே, எந்த நடிகர்களுமே ஆக்சுவலாக சாதிக்கலை, அதுதான் உண்மை. சரி, விஷால் அவர்களாக சாதிப்பாரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த வகையில் விஷால் என்ன பண்ணியிருக்காரு, விஷாலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஏறக்குறைய விஷால் குடும்பம் ஒரு சினிமா பேஸ்டு ஒரு குடும்பம் தான். அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, அவங்க அண்ணன் ப்ரொடியூசர், இப்போ அவரும் ப்ரொடியூசர் அண்ட் நடிகராகவும் இருந்துகிட்ருக்காரு. அவங்க அண்ணியும் ஒரு நடிகை. இப்படி அவங்க குடும்பமே ஒரு சினிமா பேஸ்டு, ஃபிலிம் பேஸ்டு ஒரு ஃபேமிலி. அந்த இதுலேருந்து வந்ததுனால அவருக்கு நடிப்புன்றது லாபகமாக அது சாதாரணமாக வந்துருச்சு. அந்த துறையில் அவரால் எவ்வளோ சாதிக்க முடியுமோ அவ்வளோ சாதிச்சிட்ருக்காரு அப்படின்றது மாற்றுக்கிறது இல்லாத ஒரு உண்மை. அது பார்த்திங்க அப்படின்னா அவர் சரி நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா யாரை வச்சு நடித்து அவருடைய படங்கள்லாம் ஒவ்வொன்று ஹிட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு புரட்சி தளபதின்னு போட்டுக்கிட்டார். ஏன்னா இளைய தளபதி ஏற்கனவே இருக்கிறாருன்றதுனால. ஏன்னா இவருக்கும் பெருசாக வயசு வித்தியாசம் இல்லை. அவருக்கு 50 வயசுனா இவருக்கு 47 வயசு நம்ம தான், இப்படி தான் இந்த வித்தியாசம் தான் இருக்கின்றதுனால அவர் இளைய தளபதினா நம்ம புரட்சி தளபதி போட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போவே அவருக்கு அந்த புரட்சி எண்ணம் இருக்கிறதுனால புரட்சி தளபதி விஷால்னு போட்டுக்கிட்டாரு. சரி, புரட்சி தளபதி விஷால் என்ன பண்ணிட்டார், என்ன புரட்சி பண்ணியிருக்கிறாரு, நம்ம ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அவரை பற்றியான ஹிஸ்ட்ரியெல்லாம் நோண்டு போகும்போது அவரை பற்றி நோண்டுனா கிடைக்கிற நமக்கு ஒரே விஷயம்னா அவர் அந்த சிடி கடையில் போய்ட்டு சிடியை பிடிச்சது மட்டும்தான் அது ஒரு பெரிய சம்பவம் பண்ணாப்புல விஷால். ஏன்னா சிடி கடை அங்கே மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி அங்கே மட்டும் போய் தோண்டி அவனை மட்டும் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அந்த இடத்துலேருந்து புது சிடியெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். கூடவே பார்த்திங்கன்னா கேமராமேனையும் கூப்பிட்டு போவார். அப்போவே தெரிஞ்சு போச்சு, நீ நியாயமானவனாக தான் நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீ உண்மையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவனாக தான் நீ என்ன பண்ணியிருக்கணும், நீ தன்னிச்சையாக செயல்பட்டுருக்கணும். ஆனால் கூடவே கேமராமேனை கூப்பிட்டு போகும்போது இது எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த கூட கேமராமேனை கூப்பிட்டு போய் ஸ்டண்ட் பண்ணுறவனுங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரே கூட்டமாக தான் அலைகிறானுங்க. அவங்களுக்கு ஆசை பூராமே உடனே சிஎம் ஆயிடணும் அப்படின்றதா தான் இருக்குது. இவருக்கு வந்த உடனே சிஎம் ஆயிடணும் அப்படின்றதுனால தான் ஏற்கனவே புரட்சி தளபதினு போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு திடீர்னு பார்த்தா ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2017 டிசம்பர் மாதம் நடந்த அந்த ஆர்கே நகர் எலெக்ஷனில் ஒரே போட்டார். அப்போ இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் விஷால் அவர்கள் எப்படா இவர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டி போட போகிறாரு அப்படி இப்படின்னு ஆகா ஓகன்னு பேசிட்டாங்க. சரி, எந்த தைரியத்தில் எதன் அடிப்படையில் இவர் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக டக்குன்னு வராரு அப்படின்னு பார்த்தா ஏன் நிற்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். விஷால் என்ற இதே ஆர்கே நகரில் ஒரு கடை வச்சிருந்தாலோ இல்லை ஒரு தொழிலதிபராக இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த வருஷம், அதாவது 2015 2017 காலகட்டங்களில் அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி கிடச்சிக்கிட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்தா நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளர் ஆகிறார், அதாவது ஜென்ரல் செக்ரட்டரி ஆகிறாரு. இவர் 3 முறை கிட்டத்தட்ட சரத்குமார் அவர்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராகவும் வேறு பதவிகளிலும் இருக்கிறாரு. அதை உடைக்கணும். அந்த குடும்பம் ரொம்ப ராதாரவி, அப்புறம் ராதிகா, அப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த குடும்பம் நடிகர் சங்கத்தை வளர விடாமல் நசுக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் கூட கட்டாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்காக நான் போராடுறேன்னு சொல்லி ஏறக்குறைக்கு ரோட்டில் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் உட்கார முடியுமோ எல்லா இடத்துலையும் உட்காந்து ஒரு வேளையை அடித்து பிடிச்சி அவங்கள உள்ளாதையும் பொல்லாதையும் பேசி ஒரு வேளையை அதை வாங்கிட்டாப்புல. சரி, அதுலேருந்து பார்த்தா அடுத்தது டிஎஃபிசி, தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில்னு சொல்லி, அதாவது ப்ரொடியூசர்ஸ் கூட்டத்துக்கு தலைவராக மறுபடியும் ஜெயிக்கிறார். நம்ம அணி அப்படின்னு சொல்லி உருவாக்கி அதில் ஒரு எலெக்ஷன் நடத்தி அதுலேயும் ஜெயிக்கிறார். சரி, தமிழ்நாடு ஃபிலிம் சாம்பர்ஸ்லேயே நம்ம ஜெயிச்சிட்டோமே, தமிழ்நாடு நடிகர் சங்கத்தினோட பொதுச்சாளர் ஆகிட்டோம், தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவர் ஆகிட்டோம், நம்மளையே இந்த மக்கள் எம்எல்ஏ ஆக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு. அங்கே ஜெயிச்சதுனால இந்த கமலஹாசன் இடத்துல சொன்னார் இல்லையா, விக்ரம் படத்துக்கு இத்தனை பேர் கூட்டம் என்னை ஜெயிக்க வைக்க இதுக்கு என்ன
ஓட்டு போட மக்கள் வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அங்கே நம்ம ஜெயிச்சிட்டாலே இங்கே நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அவரே ஒரு பகல் கனவு கண்டுட்டு சரின்னு சொல்லி ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு. ஆர்கே நகர் எலெக்ஷனில் நாமினேஷன் போட்டிருக்காரு. நாமினேஷன் 2 தடவை ரிஜெக்ஷன் ஆகுது. அதாவது கையெழுத்து போட்டு படிக்க தெரியாதவங்க கூட நாமினேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இவர் இவ்வளோ தூரம் படித்து வெளிநாட்டிலாம் படித்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆள்வளம் வச்சுக்கிட்டு என்னன்னு சொன்னால் 2 தடவை அவரோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுது. ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா யூஸ்வலாகவே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு ஒரு 10 ப்ரப்போசர் தேவை. இவங்க வந்து இவரை வந்து முன்மொழியணும், ப்ரப்போசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 10 ப்ரப்போசர் கூட கிடைக்காம வெறும் 8 ப்ரப்போசர் தான் அவர் கிடச்சிருக்காங்க. 2 பேர் ஃபேக்கு. அந்த 2 பேர் ஃபேக்குன்றதை எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சி இவர் அடித்து பத்திரிச்சு வெளியில். ஸோ ஆக 2 தடவை மொதல் தடவை காலையில் மத்தியான நேரத்தில் ஒன்று ரிஜெக்ட் ஆகுது. ஒன்று ரிஜெக்ட் ஆனோன்னு இவர் அடித்து பிடிச்சி ஒரு ஆடியோலாம் போட்டு காமிச்சு ஆகா ஓகன் கொண்டு வந்து இல்லை நியாயம் ஜெயிச்சது, நேர்மை ஜெயிச்சது, தர்மம் ஜெயிச்சது, ஆகா ஓகன் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாரு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஆர்கே நகர் எலெக்ஷன்ல வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எலெக்ஷன் கமிஷன் என்னோட நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணது அக்செப்ட் ஆகியிருக்கு. நைட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ரிஜெக்ட் ஆகி 2 பேர் ப்ரப்போசரே இல்லாமல், அதாவது 10 பேரை கூட திரட்ட முடியாதவர் தான் இந்த விஷால். 10 பேரை திரட்டி ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் அன்றைக்கி நைட்டாக ரிஜெக்ஷன் ஆகி வெளியில் வருது. அவருடைய நாமினேஷனே ரிஜெக்ஷன் வாங்கிட்டு வெளியில் வந்தவர். இதுதான் வந்து படம், அதாவது படம், திரைப்படம், திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயம். அதாவது அதை சுற்றியான ஒரு பிம்பம், ஒரு மோகம்ன்றது வேறு. நீங்கள் வெளியில் வந்துட்டு மக்கள் சுற்றிய மக்களுக்கான அரசியல் பணி, மக்களுக்கான அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள் எப்படி இயங்குவாங்கன்ற புரிதல் வேறு. இந்த புரிதல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் கவ்வோ கொடுத்து அடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு 10 பேரை கூட திரட்ட முடியாதவர் தான் இந்த விஷால். சரின்ட்டு ரிஜெக்ஷன் பண்ணி வெளியில் போயிட்டாங்க. சரி, ரிஜெக்ஷன் பண்ணி வெளியில் போனதுலேருந்து ஏறக்குறைய அவருடைய எல்லா படமும் ஃப்ளாப்பு. அவருடைய கடைசி படம் ஹிட்டு அப்படின்னா அந்த தல அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறார் இல்லையா, அந்த டேரக்டருடைய படமாகிய மார்க் ஆண்டனி தான் கடைசியில் வந்து ஓரளவுக்கு ஹிட்டு. அதுவும் ஆகா ஓகோ ஹிட்னு ஒரு நல்ல ஹிட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணமும் முழுக்க எஸ்.ஏ. சூர்யா தான். அதை யாரும் அதாவது இல்லைன்னே சொல்ல முடியாது. அதில் ஒரு 5-6 பஞ்ச் டைலாக் வச்சு தான் அந்த படமே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் கடைசி இவர் கொண்டு வந்து அந்த அனகோண்டா சீனு, அதுக்கு பின்னாடி உள்ள பாடல்கள் அப்படி இப்படின்னு டேரக்ஷன் பேஸ் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகுது. மற்றபடி அவருடைய எல்லா படங்களும் ஏறக்குறைய ஃப்ளாப்பு தான். ஹரியை வந்து ஒரு ஃப்ளாப் டேரக்டர்ன்ற லிஸ்ட்டில் கொண்டு வந்தவர் வந்து அந்த பெருமை வந்து விஷால் அவர்களே தான் சேரும். தேவையில்லாத பல ரீமேக்குகள் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு உழப்பி இது பத்தாமல் துப்பறிவாளன் அப்படின்னு சொல்லி மிஸ்கின் அவர் பாட்டுக்கு அவர் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. அவரை இழுத்து விட்டு அவர் வந்து இவரை செல்லம்மா கண்ணம்மான்னு கூப்பிட்ற அளவுக்கு இவர் குஞ்சிருக்காரு, இவரும் அவரை குஞ்சிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா 2 பேரும் வெட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தா ஈகோவில் அடிச்சுக்கிட்டாரு. ஒன்றும் இல்லை, அந்த துப்பறிவாளன் வந்து இவருடைய படம், மிஷ்கினுடைய படம். மிஷ்கின் தன்னுடைய படங்களை, தன்னுடைய படைப்புகளை எப்படி கொண்டாடுவார்னு தெரியும். அவர் வந்து துப்பறிவாளன் 2 எடுக்கணும்னு ஒரு கான்செப்டை கொண்டு போய் சொல்லி, ஒரு கதையை கொண்டு போய் சொல்லி, இதுக்கு பட்ஜெட் அதிகமாகும், இந்த படத்தை நம்ம பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு விஷாலில் சொல்லியிருக்காரு. ஓகே பண்ணுவோம் அப்படின்னோடனே அவர் ஒரு சேலரி கொஞ்சம் கூட்டி கேட்டிருக்காரு. அதை இவருக்கு எதுக்கு இந்த சேலரி கொடுக்கணும்னு நம்மளுக்கு, ஏன்னா இவர் தானே ப்ரொடியூசர் விஷால், அவர் என்ன சொல்கிறாரு அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஈகோவில் கிளாஷ் ஆகிருக்கு. அப்போ அவன் படம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் எழுதின கதையை, யார் மிஸ்கின் எழுதின கதையை மூஞ்சில் தூக்கி வீசிட்டு வந்திருக்கிறாரு விஷால்கிட்ட. இதுதான் நடந்திருக்கு. அப்புறம் விஷால் வந்து நானே எடுத்து கீழே கிடக்கிறத பொறுக்கி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதாவது மிஸ்கின் அவர்கள் வேண்டான்னு தூக்கி போட்டதை இவர் எடுத்து இவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறார். அதாவது விஷால் அவருடைய முதல் டைரக்ஷன் வந்து துப்பறிவாளன் 2 தான். அது அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி எடுக்கிற படங்கள், நடிக்கிற படங்கள் எல்லாம் குப்பை. இதில் சண்டை ஓட்டு வேறு ஒரு குப்பையை நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. அதான் அதில் துப்பறிவாளன் 1 வந்து கொஞ்சம் ஹிட்டு. அதாவது எப்படி மார்க் ஆண்டனி வந்து ஒரு நல்ல ஹிட்டோ அதே மாதிரி அதோட கொஞ்சம் ஹிட் வந்து துப்பறிவாளன். ஸோ இப்படியா போயிட்டுருக்கு. துப்பறிவாளன் 2 வந்து அடுத்த வருஷம் வரப்போகுது. இப்படியாக இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இது வரைக்கும் அமைச்சிட்ருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து பல கசமசாக்கள், பல கிசுக்கள், நான் இவ்வளோ கல்யாணம் பண்ண போகிறேன், அவ்வளோ கல்யாணம் பண்ண போகிறேன், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு, அதாவது இல்லாததை உழப்பிக்கிட்டு நான் தான் இருக்கேன், நானும் இருக்கேன்னு காமிச்சு அடைவார். தேவையில்லாத குரல் கொடுப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் அப்படி, அதாவது உப்புக்கும் போதாத ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறது தான் நம்ம விஷால்ன்றவர். ஸோ அப்படியானவர் நேற்று அவர்கிட்ட உட்காந்துருக்கும் போது ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னா, தான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவதை உறுதி செய்து விட்டார். உறுதி செய்ததும் இல்லாமல் எப்படின்னா, விஜய் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே பெருமையாக பேசுகிறார். விஜய் வந்து எனக்கு ரோல் மாடல், விஜய் வந்து அவர் வந்து இல்லாதலேருந்து அதான் அந்த அந்த அப்பா உழைப்பில் மேலே வந்தவனுக்கு
என்ன ஒரு ஒரு அந்த ஒரு எண்ணம் இருக்குமோ அந்த எண்ணம் தான் இருக்குது. தன்னுடைய சொந்த உழைப்பில் மேலே வந்தவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த கவலை தெரியும், அதுக்கு பின்னாடி நடக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தவன். இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இவங்களுக்கு பாரு அதான் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன்ற மாதிரி இவருக்கு ரோல் மாடல் அவரும் அப்பனை வச்சு மேலே வந்தவர், இவரும் அப்பனை வச்சு தான் மேலே வந்தவர். இவங்களுக்கு 2 பேருக்கு ரோல் மாடலாக இவங்க இல்லைன்னா தான் பிரச்சனை. என்னுடைய ரோல் மாடல் அவர், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவருடைய அரசியல் வருகை நான் ஒரு நடிகனாக ஆதரிக்கிறேன், அது இது ஆச்சா பூச்சான்னு அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் இந்த மூஞ்ச காசு கொடுத்து வாங்கணுமான்ற இடத்துலேருந்து இன்றைக்கி இளைய தளபதியிலேருந்து தளபதி ஆகிட்டார். அவர் தான் எனக்கு எல்லாமே ஆக அவோன்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே அவர் கூட போய் சேர போகிறேன்னு. இதில் எதுக்கு உனக்கு இவ்வளவு வியாக்கியானம், இவ்வளவு எதுக்கு வாய் இழந்துக்கிட்டு இருக்க? அவர் கூட போய் சேர போகிற, அவர் காலில் போய் உழப்போறேன்னு சொல்ல வேண்டியதானே. விஜயினுடைய காலில் உழப்போவர் அடுத்த புரட்சி தலைவி விஷால் அவர்கள் அங்கே போய் கட்சியை நினச்சிக்கிட்டு, இல்லை அப்படி இல்லைன்னா அங்கே இவர் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த கூட்டத்தை போய் விஜய் கூட இணைக்க போகிறாரு. இதுதான் நடக்க போகுது. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு செட்டிங். இது பத்தாமல் விஜய் கூட இவர் வந்து நங்கூரம் மாதிரி இணைய போகிறாருன்றதுக்காண்டி ரெட் ஜெயண்ட்டை வேறு ஒரு இழுத்து அவரை வேறு ஒரு போடு யார், அதாவது ரெட் ஜெயண்ட் வந்து படங்களை வந்து யார் எந்த நேரத்தில் எந்தெந்த படங்களை எப்பப்போ இறக்கணும்னு தீர்மானிக்குதான். அது வந்து விஷால் அவர்களுக்கு பிடிக்கலையா. அதை வேறு அவர் இவ்வளவு நாள் அவர் படத்தை இறக்குனது பூரா அவன் தான். எனிமி யார் இறக்குனா அவன் தானே இறக்குனா. அப்படி ஒவ்வொரு படத்தையும் இறக்குனது பூரா அவன் தான். அப்பம்லாம் வாய் திறக்காமல் இன்றைக்கி உடனே இவர் இங்கே சேர போகிறாருன்னொடனே ரெட் ஜெயண்ட்டை வந்து எதிர்த்து இவர் வந்து ஒரு கண்டன பதிவு பண்ணுறாரு. அட வெண்ணெய் இதெல்லாம் வந்து எவனாவது காதில் பூ சுற்றிக்கிட்டு உங்கள் அப்பா எவனாவது ஒருத்தர் நண்டு வறுத்துட்டு இருப்பாங்க கடலை அவன்கிட்ட போய் சொல்லுன்ற மாதிரி அந்த அளவுக்கு காமெடியாக இருந்து நேற்று அவர் பேசினதெல்லாம் பார்த்தா சரி என்ன தான் பண்ணிடுவார் விஷால் அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய் அவர்களும் விஷால் அவர்களும் கூட்டணி கூடி என்ன பண்ண 2 பேரும் என்ன பண்ணுவாங்களா, இல்லை எதிர்த்து நின்று மோத போகிறாங்களா, எப்படி இருந்தாலும் 2026 களை கட்டும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க வந்து கோட்டித்தனமாக இவங்களை அடிக்க எவனா ஒருத்தன் கிளம்பி வரப்போகிறான். இவன் எப்படி வந்து ஒரு விஜயகாந்த் அடிக்க ஒரு வடிவேல் தேவைப்பிடிச்சோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் அடிக்க எவனா ஒருத்தன் கிளம்பி வந்து இவங்களை போட்டு அடி நொறுக்க போகிறான். அதுதான் நடக்க போகுது. பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னு இவங்களை இப்போ இவங்கெல்லாம் சரி ஒன்று சேர்ந்தா பரவாயில்ல, சேரும் பொழுது எந்த வகையிலையும் வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நேற்று அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீ அரசியலுக்கு வருவேன்னு கேட்டால் நான் வரலங்கணும், நான் இந்த வருவேன் அப்போ வருவேன் இப்போ வருவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய வசனங்களை அவர் படத்தில் பயன்படுத்துகிற வசனங்களை இவன் பயன்படுத்தி அவரை வந்து மார்க் பண்ணுறானா. உனக்கு இருக்கிற அறிவுக்கு உனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அவர் கால் தூசிக்கு நீ பெறுவியா, ஆனாலும் அவரை இழுத்து தான் உனக்கு விளம்பரம் தேடணுன்ற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தியா, அங்கே தான் நீ தோற்று போகிற. உன்னுடைய அதாவது சுயமும் மேலே வந்தவனுக்கு அடுத்த எவனுமே தேவைப்பட மாட்டான். அவர் தலை அஜித் எடுத்துக்கோ, யாரையாவது வரைக்கும் பேசியிருக்காரா, அவருடைய உழைப்பு அவருடைய வளர்ச்சி அவருக்கானது. ஒரு நீ வேறு எவன் உழைச்சி வந்தவன் எவனவெல்லாம் எடுத்துக்கோ, ஒரு பிரசாந்த் எடுத்துக்கோ, பிரசாந்த் அவர் அப்பா மூலமாக வந்தார். ஆனாலும் அவங்க அப்பா நடித்து முடித்து எத்தனையோ காலகட்டங்கள் எத்தனையோ வருடங்கள் கழித்து அவங்க அப்பா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃபீல்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னதுக்கப்புறம் தான் பிரசாந்த் அவர்கள் அதை கூட ஏற்றுக்கான். ஆனால் ஒன்றை மாதிரி அடுத்தவனை வந்து கஷ்டப்படுத்தி அடுத்தவனை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நீ வந்து வாழ்க்கையில் மேலே வந்துடலாம், இல்லைனா அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற பற்றி அங்கேயே நீ தோத்துட்ட. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார். ஆமாம் சொன்னார். உன்னை மாதிரி அவர் வந்து இங்கே அங்கேன்னு பேட்டியில் உட்காந்து சொல்லலை. அவருடைய ரசிகர் படை முன்னாடி சிங்கம் மாதிரி கர்ஜிச்சார். அன்னைக்கு 10 நிமிஷத்தில் வந்து இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க அது நியூஸ் ஆச்சு. ஆனால் என்ன காரணத்துக்காக அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ரசிகர்களிடம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டு வெளியே போனார். உன்னை மாதிரி இல்லை, இந்த ஆர்கே நகர் எலெக்ஷனில் நாமினேஷன் கூட ஃபைல் பண்ண முடியாமல் வக்கீலாமல் கிடந்தே உன்னை மாதிரி அவர் கிடையாது. அவர் ஸ்டேட்டஸ் வேறு. அதனால் அவரை பற்றி பேசும்பொழுது நீ அவரை பற்றி நீ ரெஃபர் பண்ணலாம், உனக்கான உரிமை இருக்குது. ஆனால் உன் தரம் தெரிஞ்சு ரெஃபர் பண்ணுவோம். நீலாம் அவர் கால் தூசிக்கு பெற மாட்டேன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீ அரசியலுக்கு வா. நீ விஜய்க்கு ஜாலரா அடிக்கிறது, விஜய் காலை கழுவி குடிக்கிறதெல்லாம் நீ குடிச்சிக்கோ, அதை பற்றிலாம் உன்னை யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இங்கே வரும்பொழுது யாரை பேசி நம்ம வரோம், என்ன ஏது, அதற்கு பின்னால் உள்ள படை என்ன, அந்த படையினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இன்றைக்கி அவங்க ஆன்லைனில் 4 பேர் கூப்பாடு போட்டு இது பண்ணிட்டு அலைஞ்சாங்கன்னா நாளைக்கு நீ வந்தால் உன்னை ஆதரிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா உன்னைய விட இருக்க வேறு எவனும் கிடையாது. அவனை ஆதரிக்கவே துப்பு இல்லாமல் இருக்காங்க அந்த குரூப்பு. அதில் உன்னைய வேறு ஆதரிக்கிறான்னு நீ நினச்சிட்டு வந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் எங்களுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2019 தாதா சாஹேப் பால்கே அவார்டு விருது வந்து அவருக்கு அறிவித்தாங்க. அறிவிக்கும் பொழுது அதுக்கு ஒரு வாழ்த்தோ ஒரு கௌரவமோ எதுவுமே உங்கள் நடிகர் சங்க தரப்புலேருந்து வரல. அதை கூட நாங்கள் கண்டுக்காம விட்டுக்கிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களாம் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை. தேவையில்லாமல் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. பார்த்துக்கோங்க. உங்களுடைய அரசியல் வருகைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.